விமல் வீரவம்சவுடைய மனைவிக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து இப்போது மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற விடயம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுவும் கடவுச்சீட்டு தொடர்பாக இடம்பெற்ற மோசடி தொடர்பாகத்தான் இந்த விடயம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விமல் வீரவம்சவுடைய அண்ணனுக்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உடனடியாக பெசில் ராஜபக்சவை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது மாத்திரமல்லாமல் மீண்டும் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றது. நீதிமன்றத்திற்கு பெசில் ராஜபக்ச சார்ந்த வழக்கும் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு மஹிந்தவின் இளைய மகன் ஜோசித ராஜபக்ச எதிர்வரும் 16ஆம் திகதி விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை அனுப்பியிருப்பதாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். விமல் வீரவம்சவுடைய மனைவி சசி வீரவம்சவுக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த உத்தரவை மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ஏன் எதற்காக இந்த 2 வருடம் சிறை தண்டனை இந்த சசி வீரவம்சவுக்கு என்று பார்க்கின்ற போது கடவுச்சீட்டு மோசடி, அதாவது முறைகேடான முறையிலே மோசடியான முறையிலே போலியான ஆவணங்களை கொடுத்து கடவுச்சீட்டை வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலே தீர்ப்பின் அடிப்படையிலே அவருக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருந்தது. 2 வருடங்கள் சிறை தண்டனை 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டு நீதவான் நீதிமன்றம், கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை 2022ஆம் ஆண்டு பிறப்பித்திருந்தது. ஆனால் அதற்கு மேன்முறையீடு செய்திருந்தார் இந்த விமல் வீரவம்சவுடைய மனைவி சசி வீரவம்ச. அதாவது தன்னுடைய இந்த 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டு மனு ஒன்றை மேல் நீதிமன்றத்திலே அவர் பிறப்பித்திருந்தார் அல்லது மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பான விசாரணையானது நேற்றைய தினம் இடம்பெற்று தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையானது மேல் நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் 10ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதிலே நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். குறிப்பாக நீதவான் நீதிமன்றத்தினால் 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையானது சரியானதுதான். மேல்முறையீட்டு மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சசி வீரவம்சவுடைய மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்தது மாத்திரமல்லாமல் அவருக்கு வழங்கப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் 2022 வழங்கப்பட்ட அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு மிக பெரும் விடயம். நேற்றைய தினம்தான் உண்ணாவிரதத்தை, அதாவது சத்தியாகிரக போராட்டத்தை கைவிட்டிருந்தார் விமல் வீரவம்ச. வீட்டே வந்தவுடன் அடுத்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க வேண்டுமா என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம், மனைவியை பிடித்து சிறையிலே போட போகின்றார்கள். அதுவும் 2 வருடங்கள் என்ற செய்தி விமல் வீரவம்சவுக்கு இடியாக நடுமண்டையிலே இறங்கி இருக்கும் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மீண்டும் ஒரு உண்ணாவிரதத்தை அவர் ஆரம்பித்தாலும் பெரிதாக எல்லோரும் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. காரணம், உண்ணாவிரதம் என்பது அவருக்கு கைவந்த கலை. அதுவும் லெமன் பப் பிஸ்கட்டுகளுடன் அவர் உண்ணாவிரதம் இருந்ததாக எல்லாம் தகவல் இருக்கின்றது. மீண்டும் ஒரு உண்ணாவிரதத்திற்கு அவர் தயாராகுவார். காரணம், தன்னுடைய மனைவி, இதற்கு முன்னர் சுரேசாலைவை மீட்பதற்கான உண்ணாவிரதம், இனி தன்னுடைய மனைவியை மீட்பதற்கான உண்ணாவிரதத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே விமல் வீரவம்சவுடைய அண்ணனுக்கும் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சரத் வீரவம்ச என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக அரசுக்கு சொந்தமான 40 வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார். இதனால் 9 மில்லியன்கள் வரையிலே அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல் கிடைத்ததனால் உடனடியாக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை நாடி அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற நாட்களில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விமல் வீரவம்சவை சுற்றி இப்போது பல விடயங்கள் நகர ஆரம்பித்திருக்கிறது. அவரே ஏற்கனவே சர்ச்சைக்கு பெயர் போனவர் தான். அவரே ஏற்கனவே பல வழக்குகளில் நிலுவையில் இருக்கின்றவர் தான். இனவாதத்தை தூண்டி விடுகின்றவர் தான். இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று இதுவரையிலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலைவை மீட்பதற்காக முன்னிலையிலே நின்று செயற்படுகின்ற விமல் வீரவம்சவை சுற்றி மனைவி சிறைக்கு செல்ல போகின்றார் 2 வருடங்கள், அண்ணனை மிக விரைவிலே கைது செய்ய போகின்றார்கள் என்ற அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் பெசில் ராஜபக்ச வழக்கு, குறிப்பாக பெசில் ராஜபக்ச 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஊவா மாகாண சபை தேர்தலின் போது 12,000 டிஷர்ட்களை அச்சிட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு இருக்கின்றது. ஏன் 12,000 டிஷர்ட்களை அச்சிட்டால் ஏன் அவர் இந்த வழக்கு என்று கேட்டால், அது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு சொந்தமான பணம் 7.8 மில்லியன் ரூபாய்களிலே தான் அந்த டிஷர்ட்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. டிஷர்ட் ஒன்றும் சும்மா ஒரு டிஷர்ட்டும் இல்லை. மஹிந்த ராஜபக்சவுடைய புகைப்படம் முன்னுக்கு, பின்பக்கம் வெற்றிலையும் அதில்
அதிலே வாக்கிடுங்கள் என்ற தர அடையாளமும் போட்ட டிஷர்ட் அச்சிடப்பட்டிருக்கின்றது. இந்த டிஷர்ட்கள் அத்தனையுமே ராஜபக்சக்களுடைய சொந்த பணத்திலே அச்சிடப்படவில்லை, மாறாக அரச பணம், அதுவும் சுற்றுலா அமைச்சுக்கு கீழே இருந்த சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான அல்லது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்துக்கு சொந்தமான பணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணையிலே முதலாவது சந்தேக நபர் அல்லது முதலாவது குற்றவாளியாக பெசில் ராஜபக்ச அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது குற்றவாளியாக அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருந்த இந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருந்த ருமி அஹ்ரம் என்று சொல்லப்படுகின்ற நபர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். மூன்றாவது குற்றவாளியாக அதனுடைய தலைவர், இந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைவராக இருந்த பஸ்வர என்று சொல்லப்படுகின்ற பஸ்வர குணவர்த்தன் என்று சொல்லப்படுகின்ற நபரும் அடையாளம் காணப்பட்டிருந்தார். இந்த 2 பேருமே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வின் போது இந்த ரும்மி அஹ்ரமுக்கு எதிர்வருகிற 17ஆம் தேதி வரையிலே அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்வர குணவர்த்தனவுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதுவும் 1 கோடி ரூபாய் வரையிலான சரீர பிணையிலே அவர் வெளியே வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய தலையாரி என்று சொல்லப்படுகின்ற பெசில் ராஜபக்சவை நெருங்க முடியாமல் இருக்கின்றது. காரணம், அவர் இலங்கைக்குள்ளே இல்லை, வெளிநாட்டிலே இருக்கின்றார். இதனால் இப்போது உடனடியாக பெசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சிஐடி இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். மீண்டும் அவருக்கு சிகப்பு பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது இந்த நீதவான் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது, ஏற்கனவே ஒரு வழக்கிலே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் ஒரு பிடியாணை தேவையில்லை என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே பெசில் ராஜபக்சவை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 12,000 டிஷர்ட்களும் அச்சிடப்பட்ட விடயம், அப்போது அமைச்சராக இருந்தார், அதுவும் அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர் தான் இந்த பெசில் ராஜபக்ச. எனவே அந்த காலகட்டங்களில் இந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய பணத்தை கையாடி அண்ணனுடைய முகத்தை அச்சிட்ட ஒரு டிஷர்ட்கள் 12,000 விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அவை அத்தனையுமே அரச பணம், 7.8 மில்லியனும் அரச பணம் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு இருக்கின்றது. நாட்டிற்கு வர முடியாது, அவர் கீழே விழுந்து விட்டார், கதிரையிலிருந்து இடுப்பெலும்பு முறிந்து விட்டது, படுத்த படுக்கையாக இருக்கின்றார் என்றெல்லாம் இங்கிருக்கின்ற பலரை வைத்துக்கொண்டு கதை கட்டி வருகின்றார்கள் பெசில் தரப்பு என்பது, அல்லது ராஜபக்ச தரப்பு என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதே போன்று இன்னும் ஒரு ராஜபக்ச என்று பார்த்தால் இந்த மஹிந்தவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்ச பல வேலைகளை செய்துவிட்டு இன்று அமைதியாக இருக்கின்றார்கள். பல கொலைகளை செய்துவிட்டு அமைதியாக இருக்கின்றவர்களே மிக முக்கியமானவர் தான் இந்த ஜோசித ராஜபக்ச. இந்த ஜோசித ராஜபக்சவுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு என்றால் தன்னுடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அவர் கடற்படையினுடைய உயரிய பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தகமைகள் பார்த்ததும் இல்லை, பயிற்சி பார்த்ததும் இல்லை, அனுபவம் பார்த்ததும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அப்பா ஜனாதிபதி என்றவுடன் கடற்படையினுடைய உயரிய பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். லெப்டினன்டாக, உதவி லெப்டினன்ட் அளவுக்கு அவர் உயரிய பதவி நிலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றாராம். இலங்கையில் அவர் பயிற்சிகளை முடித்தவுடன் கடற்படையினுடைய விதிமுறைகளை மீறி அப்பா ஜனாதிபதி என்ற ஒரே காரணத்திற்காக பிரித்தானியாவுக்கான பயிற்சிகளுக்காக அவர் சென்றிருக்கின்றாராம். அவருக்கான தகுதி, தகமைகள், பயிற்சி நிலை என்று எதையுமே பார்க்காமல் அப்பா ஜனாதிபதி என்ற ஒரே காரணத்திற்காகவே அந்த பயிற்சிக்கு, பிரித்தானியாவுக்கு உயரிய அதிகாரிகள் செல்லக்கூடிய பயிற்சிக்கு அவரை அனுப்பியிருக்கின்றார்கள் என்று வழக்கு தாக்கல், அதாவது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கிணங்க எதிர்வருகின்ற 16ஆம் தேதி ஜோசித ராஜபக்ச முன்னிலையாக வேண்டும் விசாரணைக்கு என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏற்கனவே பல விசாரணைகளுக்கு ஜோசித ராஜபக்ச சென்று வருகின்றார். இன்றளவும் டெய்சி பார்ட்டி மற்றும் இந்த ஜோசித ராஜபக்ச வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. கொழும்பிலே பல சட்டவிரோத கட்டடங்கள் வாங்கப்பட்ட விடயம், சில ஊடக நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடம் இவருடைய பெயரிலே இருக்கின்றது, அது போலியான ஆவணங்களினூடாக வாங்கப்பட்ட என்று பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், மோசடியான பணத்திலே வாங்கப்பட்ட என்று பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், இவருடைய வங்கி கணக்கிலே பல மில்லியன் கணக்கான பணம் இருந்து என்று குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் நீதிமன்ற வழக்கில் இருக்கின்ற போது மீண்டும் ஒரு வழக்கு 2006 கால பகுதியிலே, அதுவும் உதவி லெப்டினனாக இருந்த கால பகுதியிலே இலங்கை பயிற்சி முடித்து திடீரென எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல், ஒரு தகமையோ அல்லது அனுபவமோ பார்க்காமல் உடனடியாக அவரை பிரித்தானியா பயிற்சிக்கு அனுப்பி வைத்த விடயம் பெரும் விமர்சன பொருளாகி இப்போது அது சார்ந்த விசாரணைக்கும் அவர் முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.